Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உளுந்தன் களி. சோ நம்ம அதுக்கு முதல்ல ஒரு panல 100 கிராம் உளுந்து அந்த உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக வச்சிரலாம். தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 5 to 7 பல் பூண்டு போட்டுடுங்க. அதுக்கு அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் வேக வைங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உளுந்து garlicலாம் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. சோ கொஞ்சம் வதக்கி விட்டுடுங்க. On the meanwhile நம்ம வேற ஒரு பாத்திரத்துல 200 grams கருப்பட்டி எடுத்து தண்ணீர்ல கரைச்சு வச்சிரணும். அதையும் இது கூட இப்ப ஆட் பண்ணிரலாம். இது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடுங்க. இனி இது கொதிக்கட்டும். அந்த டைம்ல நமக்கு வேற ஒரு பாத்திரத்துல 100 கிராம் புட்டு பொடி அதுல கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு நீங்க கலக்கி வச்சிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த உளுந்து garlic கருப்பட்டி தண்ணி எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இது கூட நீங்க அந்த பண்ணி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிருங்க. இப்போ ஃபுல்லா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த உளுந்து களிக்கான கன்சிஸ்டன்சி வந்துரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. சோ அத அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ஸ்டிர் பண்ணுறோமோ அதுக்கு தக்கன நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நல்ல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி புரிஞ்சிருக்கும். ஸோ இது கூட நீங்க ஒரு கைப்பிடி அளவு துருவிய தேங்காயை மேல போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. பாருங்க நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அதை நல்லா ஸ்டிர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுங்க. ஸ்டிர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அது இந்த களிங்கிறது பேசிக்கலி கேர்ள்ஸுக்கு ரொம்பவே நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் பக்கம் வந்தாச்சு, இறக்கக்கூடிய பக்கம் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் சுக்கு எடுத்து இடிச்சு போட்டுக்கோங்க நல்ல ஒரு ஃபிளேவருக்காக. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டா போதும் நமக்கு சர்வ் பண்ணதுக்கு உளுந்தங்களி ரெடி.